பிஜி லெவலுக்கான கொஷின் சீரிஸ் உடைய கண்டினியூவேஷன் இது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் பீப்புள்ஸ் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான ஷார்ட் நோட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இது மெயினா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க, ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் படிக்கும் போது ஷார்ட் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு தனியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நோட்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெரிய அளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ நீங்க வாங்க வேணாம் இதை. அந்த அடுத்து பார்த்தோம்னா இது யூனிட் வைஸா கொடுக்குறாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு என்ன யூனிட் தேவையோ அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா தனியா வாங்கிக்கலாம். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்மூத்தா கொண்டு போகலாம். எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. வாங்க கொஸ்டின்குள்ள போலாம். இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காம்பவுண்ட். 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த் கேட்கறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுத்துருக்கிறது எல்லாமே நைட்ரஜன் காம்பவுண்ட். அப்ப ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா, அதாவது sp3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நைட்ரஜன் அது மோர் பேசிக்கா இருக்கும். யாரை விட அப்படின்னா sp நைட்ரஜனை விட. ஸோ இந்த நைட்ரஜன் பாருங்க சிங்கிள் பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது sp3. இது பாருங்க டபுள் பாண்ட் கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு நைட்ரஜன், இது sp2. அண்ட் இந்த கார்பன் பாருங்க ஒரு டபுள் பாண்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு sp2. இந்த லோன் பேர் உள்ள டீலோக்ளைஸ் ஆகுது, இதுவும் sp2. ஏற்கனவே சொன்னபடி நைட்ரஜன் வந்து sp3ல இருக்கு அப்படின்னா அது மோர் பேசிக். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்டா இருக்கும். அடுத்து மூணுமே sp2. இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லோன் பேர் டீலோக்ளைஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. இந்த பிரிடின்ல பாத்தீங்க அப்படின்னா லோன் பேர் டீலோக்ளைஸ் ஆகாது. டீலோக்ளைஸ் ஆகல அப்படின்னா அது என்னவா இருக்கும், மோர் பேசிக்கா இருக்கும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா டீலோக்லேட் ஆகுது. இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது ரிங்குக்கு வெளியில டீலோக்லேஷன் நடக்குது. இது ரிங்குக்குள்ளேயே என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த லோன் பேர் சுத்திக்கிட்டே இருக்கு. இது வெளில கொடுக்கவே கொடுக்காது அந்த லோன் பேர். ஸோ அப்ப 1 வந்து லீஸ்ட் பேசிக். யாரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா 4 கம்பேர் பண்ணும்போது 2 3 4 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இந்த ஷேப் ஆஃப் காப்பர் டெட்ராமின் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு விபி தியரியோடைய ஃபெயிலியர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். விபி தியரி இதை வந்து டெட்ராஹைட்ரல்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கொயர் பிளேனா. இது வந்து sp2d இதான் இதோடைய ஹைபிரிடைசேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் அல்கலி மெட்டல்ஸ் டிசால்வ் இன் லிக்விட் அமோனியா. அல்கலி மெட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் அமோனியா டிசால்வ் ஆகும். அதை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்கலி மெட்டல்ல லிக்விட் அமோனியால டிசால்வ் பண்றீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன கலர் கொடுக்கும், ப்ளூ கலர் கொடுக்கும். எதனால ப்ளூ கலர் கொடுக்கும் அப்படின்னா சால்வேட்டட் எலக்ட்ரான். அடுத்து இதுவே கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றீங்க, மெட்டலோடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா அது பிரான்ஸ் கலருக்கு சேஞ்ச் ஆகும். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அடுத்து இந்த சொல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா டியூ டு சால்வேட் எலக்ட்ரான் இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணும். இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஃபோர்த்தும் கரெக்ட். ஆக்சுவலா இது என்னவா இருக்கும் அப்படின்னா பேராமேக்னெட்டிக்கா இருக்கும், டயாமேக்னெட்டிக்கா இருக்காது. 3 அப்படிங்கிறது இன்கரெக்ட். இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 3 தான். இந்த நம்பர் ஆஃப் ஆங்குலர் நோட்ஸ் ஃபார் டி ஆர்பிட்டால். ஆங்குலர் நோட் அப்படிங்கிறது என்ன லெட்டரை குறிக்கும், எல்ல குறிக்கும். ஆங்குலர் நோட் ஃபார் டி ஆர்பிட்டால் அப்படிங்கும் போது டி ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2, எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ 0, பி ஆர்பிட்டாலுக்கு 1 அண்ட் டி ஆர்பிட்டாலுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல் வேல்யூ 2. ஸோ ஆங்குலர் நோட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா டி ஆர்பிட்டாலுக்கு 2 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ப்ராடக்ட் ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் கேட்டுருங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரிங் க்ளோசியர் ஆயிருக்கு. ரியாக்டன்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ரிங் ஓப்பனிங்ல இருக்கு. அப்ப ரிங் க்ளோசியர் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த பை பாண்ட் மேல போகும். மெத்தல் குரூப்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதான் ப்ராடக்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. 1 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Which of the following is right for diprotic acid? இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு சொல்லலாம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஆசிட்ல 2 புரோட்டான் இருக்கு அப்படின்னா அது டைப்ரோட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் புரோட்டான் வந்து ரிலீஸ் பண்ணுது, ஃபர்ஸ்ட் புரோட்டான் கொடுக்கறத வந்து Ka1ன்னு சொல்றேன். அண்ட் செகண்ட் புரோட்டான் கொடுக்கறத வந்து Ka2ன்னு சொல்றேன்.
எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான் ஈஸியா கொடுத்துரும் செகண்டை விட, ஏன்னா அது நியூட்ரல் ஸ்பீசிஸ்ல இருந்து அது வருது. ஸோ Ka1 பாத்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கிரேட்டரா இருக்கும் Ka2 விட. டைப்ரோட்டிக்னாலே இந்த டேர்மை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபீனாக்சைடு அயான் சொல்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ரெசனேட்டிங் அப்படிங்கும் போது அங்க என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த பை பாண்ட் வந்து மூவ் ஆகும். நெகட்டிவ் பை பாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவா மூவ் ஆகணும். ஸோ அப்ப எப்படி இருக்கணும் சிஸ்டம்னா, சிக்மா பை சிக்மா அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பை சிக்மா பை, அடுத்து சிக்மா நெகட்டிவ், அடுத்து சிக்மா பை, இந்த மாதிரி அல்டர்னேட்டிவா இருக்கு. பட் இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ரெண்டு பை பைன்னு இருக்கு. ஸோ இங்க என்ன பாசிபிள் கிடையாது அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் கிடையாது. இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நாட் ரெசனேட்டிங் ஃபார் ஃபீனாக்சைடு அயான். 4 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் அடுத்து பாருங்க, which of the following statement about interstitial compound is incorrect? interstitial compoundனா என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் கிறிஸ்டல் இருக்கு அப்படின்னா அதுல வந்து சின்ன ஒரு ஸ்மால் ஆட்டம் கார்பனோ நைட்ரஜனோ போய் அந்த இன்டர்ஸ்டிஷியல் போர்ஷன்ல வந்து உட்காருது அப்படின்னா கிரியேட் ஆகக்கூடிய காம்பவுண்ட் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்னு சொல்றோம். அதோடைய மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த பியூர் மெட்டலை விட இந்த இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்டோடைய மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். அண்ட் ஒரு மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி அதே போலதான் இருக்கும். அண்ட் அது கெமிக்கலி இன்னர்ட்டா இருக்கும், நாட் ரியாக்டிவ், இட்ஸ் இன்னர்ட். அண்ட் அதே போல அது மச் ஹார்டரா இருக்கும் பியூர் மெட்டலை விட. 3 மட்டும்தான் இன்கரெக்ட். அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஹையஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதோடைய கண்டினியூஷனுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.